சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னணி பால் மற்றும் பால் பொருட்கள் நிறுவனமான மில்கி மிஸ் டெய்ரி ஃபுட் லிமிடெட் நிறுவனத்தின் முதல் பொது பங்கு வெளியிடுவது குறைந்த நிகழ்வு நடைபெற்றது. இது தொடர்பாக நிறுவனத்தின் இயக்குநர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பில் இன்று செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. ஈரோட்டை தலைமையிடமாக கொண்ட மில்கி மிஸ் டெய்ரி ஃபுட் லிமிடெட் நிறுவனத்தின் முதல் பொது பங்கு வெளியீடு ஆகஸ்ட் 11ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி நிறைவடைகிறது. இந்த ஐபிஓவில் ஒரு பங்கின் விலை ரூபாய் 133 முதல் ரூபாய் 140 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மில்கி மிஸ் நிறுவனத்தின் ரூபாய் 1553 கோடி மதிப்பிலான ஐபிஓ வெளியிடப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் குறைந்தபட்சம் 107 பங்குகளை வாங்கும் வகையிலும் அதற்கு மேல் 107 மடங்கில் வாங்கும் வகையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச விலையான 140 ரூபாயை அடிப்படையாக கொண்டால் ஒரு லாட்டிற்கு 14,980 ரூபாய் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். ஆங்கர் முதலீட்டாளர்களுக்கான பங்கு ஏலம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த ஐபிஓ மூலம் மில்கி மிஸ் நிறுவனம் சுமார் 1553 கோடி ரூபாய் திரட்ட உள்ளது குறிப்பிடத்தக்கது. மில்கி மிஸ் நிறுவனத்தின் நிறுவனர் சதீஷ்குமார் மேடையில் பேசும்போது 80,000 விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக பால் கொள்முதல் செய்கிறோம். நிறுவனத்திற்கு 2,500 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளோம். 69% வியாபாரம் என்பது தென்னிந்தியாவில்தான் நடைபெறுகிறது என்றார். அதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய மில்கி மிஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ரத்னம், விவசாயிகளிடம் இருந்து பெற்று விற்பனை செய்து அனைத்து டிஜிட்டல் மயமாக்கியுள்ளோம். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 31% வளர்ச்சியை மில்கி மிஸ் நிறுவனம் பெறுகிறோம். தினமும் சுமார் 15 முதல் 17 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்து வருகிறோம். நாட்டில் 50% மக்கள் சைவ உணவை சாப்பிடுபவர்களாக இருக்கின்றனர். அவர்களுக்கான உணவாக பன்னீர் விளங்குகிறது. நாங்கள் தயாரிக்கும் பன்னீரில் 65% பன்னீர் தென்னிந்தியாவில்தான் வியாபாரமாகிறது. முதல் பொது பங்கு வெளியீடு என்பது 3 நாட்கள் வழங்குவதுதான் வழிகாட்டு நெறிமுறை. அதன்படிதான் ஆகஸ்ட் 10, 11, 12 ஆகிய தேதிகளுக்குள் வெளியிட்டுள்ளோம். உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பதற்கு மகாராஷ்டிராவில் உள்ள பாராமதி பகுதியில் மாநில அரசிடம் இருந்து 50 ஏக்கர் இடம் பெற்றுள்ளோம். நாட்டின் மேற்கு பகுதிகளிலும் எங்களது மார்க்கெட் வளர்ந்து வருகிறது. இன்னும் 3-4 ஆண்டுகளில் அங்கு உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்பட உள்ளது என்றார். மில்கி மிஸ் நிறுவனத்தின் நிறுவனர் சதீஷ்குமார் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ரத்னம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது சதீஷ்குமார் பேசும்போது, தமிழ்நாட்டில் உருவாகிய நிறுவனம் இன்று இந்தியா முழுவதும் எங்களது பொருட்கள் விற்பனை செய்யும் அளவிற்கு எடுத்து வந்துள்ளோம். சுமார் 2,500 கோடி ரூபாய் ஈரோடு பெருந்துறையில் முதலீடு செய்துள்ளோம். 35 வருடங்களாக இந்த துறையில் இருப்பதால் தற்போது பங்கு சந்தைக்கு வந்திருக்கிறோம். ஐபிஓ மூலம் வரும் பணத்தை கொண்டு லோன் தொகையை திருப்பி செலுத்தவும் வருங்கால வளர்ச்சிக்கு செலவிட திட்டமிட்டுள்ளோம் என்றார். மில்கி மிஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ரத்னம் பேசும்போது, பாலின் விலையை பொறுத்தே பால் பொருட்களுக்கான விலை நிர்ணயிக்கப்படுகிறது. பாலை குறைக்கும்போது எங்களது பொருட்களின் விலையை குறைக்கவும், பாலின் விலை அதிகரிக்கும் போது பொருட்களின் விலையை சற்று உயர்த்தவும் செய்கிறோம். சொந்த முயற்சியில் இந்த நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்த நிறுவனத்தை தேசிய அளவில் விளம்பரப்படுத்துவது எப்படி என்பதுதான் எங்களது நோக்கம். ஒவ்வொரு நாளும் புரோட்டீன் தேவை இருக்கிறது. ஆனால் நாம் வாரத்தில் 2 நாட்கள் தான் அசைவம் சாப்பிடுகிறோம். அப்படி இருக்கையில் பாலில் இருந்துதான் நாம் புரோட்டீன் எடுத்துக்கொள்ள முடியும். அதனை பன்னீர் வடிவில் எடுத்துக்கொள்கிறோம் என்றார்.